صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام رضي الله عن إمام الفخار عن إمام المحدثين البخاري صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر Alhamdulillahi Rabbil Alamin Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd fa'a'udhu billahi minash shaitanir rajim bifadli bismillahirrahmanirrahim wa'budu allaha wa la tushriku bihi shay'a wa bil walidaini ihsana wa bidhil qurba wal yatama wal masakin wal jari dhil qurba wal jari junub was sahibi bil jambi wa bani sabil wa ma malakat aymanukum inna allaha la yuhibbu man kana mukhtalan fakhura. قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقة وقال عليه الصلاة والسلام من لا يرحم لا يرحم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் காணிக்கையாம் இனிய சலாத்தினை எடுத்து கூறி என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் 100வது ஆண்டை எத்தக்கூடிய சூழலிலே நம்முடைய இந்த புகாரி ஷரீஃப் மஜ்லிஸ் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வல்லவன் அல்லாஹ் இந்நிகழ்வின் மூலமாக இந்நிகழ்விலே வாசிக்கப்படக்கூடிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் மூலமாக, அதனுடைய விளக்கங்களை கேட்பதின் மூலமாக, அறிவதின் மூலமாக ஈருலகத்தினுடைய எல்லா நலங்களையும் வளங்களையும் சிறப்பாக நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், நோய் நொம்பலங்கள், துக்க துயரங்கள், எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களை விட்டும் நம்மையும் இந்த அகில உலக முஸ்லிம்களையும் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்ற நல்ல பிரார்த்தனையுடனே இன்றைய பாடத்தில் இருந்து குறிப்பிட்ட சில ஹதீஸுகளுக்கு அதனுடைய விளக்கத்தை நம்முடைய வாழ்வின் நலவை கருதி எனக்கு தெரிந்த ஒரு சில ஹதீஸ்களை நான் குறிப்பிடுகின்றேன். வல்லவன் அல்லாஹ் அதன் மூலமாக எனக்கும் சமுதாயத்திற்கும் மிக பெரும் பிரயோஜனத்தை வழங்கி ஈருலகினுடைய நலவுகளை வழங்குவதற்கு அதனை காரணமாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய பாடத்திலே கடைசியாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் கிதாபுல் அதப்
என்று சொல்லப்படக்கூடிய நற்பண்புகள் சம்பந்தமான பாடம். பொதுவாக இந்த அதபு என்ற வார்த்தைக்கு நற்பண்புகள் என்று சுருக்கமாக நம்ம சொல்கிறோம். இதில் எல்லா விதமான நலவிற்குரிய வார்த்தைகளும் எல்லா விதமான நலவிற்குரிய காரியங்களும் காரணங்களும் இதில் அடங்கும் என்பதை அறிஞர் பெருமக்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். எப்படி போற்றத்தகுந்த சொற்கள், எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நாம் போற்றுகின்றோமோ, எந்தெந்த வார்த்தைகளை, எந்தெந்த விஷயங்களை, எந்தெந்த காரியங்களை இது நல்ல விஷயம் என்றே நாம் போற்றுகின்றோமோ அப்படிப்பட்ட போற்றத்தகுந்த சொற்கள், செயல்கள் இவை அனைத்தும் இந்த வார்த்தைக்கு சொல்லப்படும். அதே போன்று நற்குணம், நல்ல குணம், நல்ல குணத்தையும் இந்த வார்த்தை உள்ளடக்கும். அதுபோன்று நல்ல காரியங்களை செய்வது, பெரியவர்களை மதிப்பது, சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டுவது, இது போன்ற இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ, பெற்றோரை மதிக்கக்கூடிய காரியம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான பொன்மொழிகளை ஒவ்வொரு தலைப்பின் கீழும் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தலைப்பிட்டு அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அந்த ரீதியில் இந்த பாடத்திற்குள்ளால் அவர்கள் சொல்லப்படக்கூடிய, அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்திகள் மேற்குறிப்பிட்ட விஷயங்களோடு பெற்றோரை மதிப்பது, அதே போன்று உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது, அண்டை வீட்டாரோடு நல்லுறவு கொள்வது, நல்ல விதத்திலே அவர்களோடு நடந்து கொள்வது, அதே போன்று உதவி ஒத்தாசை செய்வது. அது பொதுவாக அது யாராயினும் சரி, அது அண்டை வீட்டாராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், அல்லது பொதுவான ஒரு முஃமினாக முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி உதவி ஒத்தாசை புரிவது, அதே போன்று விருந்தினர்களை கண்ணியம் செய்வது, அவர்களை நல்ல முறையிலே உபசரிப்பது, அதே போன்று நல்ல விஷயங்களையே பேசுவது, நல்ல விஷயங்களையே பேசுவது. பிறர் குறைகள் நம்முடைய பார்வையிலே, நம்முடைய அறிவிலே, நம்முடைய சிந்தனையிலே பிறருடைய குறைகள் தென்பட்டது என்று சொன்னால், நாம் அறிந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனை வெளிப்படுத்தி விடாமல் மறைக்கும் பொழுது, அந்த பிறருடைய குறையை நாம் மறைத்து அழகான முறையிலே அவரிடத்திலே நாம் உபதேசிக்கும் பொழுது, அந்த குறையை விட்டு நீங்குவதற்குரிய வழிவகைகளை அவருக்கு நாம் காட்டும் பொழுது, எடுத்து கூறும் பொழுது, நிச்சயமாக இந்த காரியம் சிறப்பிற்குரிய காரியமாக இந்த அதப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நற்பண்பிலே கட்டுப்பட்டதாக ஆகிவிடுகின்றது. அதே போன்று கோல் சொல்வதை விட்டு தவிர்ந்திருப்பது, புறம் பேசுவதை விட்டு தவிர்ந்திருப்பது, கோபம் கொள்வதை விட்டும் தவிர்ந்திருப்பது, பொறாமை கொள்வதை விட்டும் தவிர்ந்திருப்பது, பொய் சொல்வது, ஏமாற்று வேலை பார்ப்பது, அதே போன்று கடின சுபாவம் கொண்ட தன்மை கொண்டவராக இருப்பது, இவைகளை எல்லாம் விட்டு நீங்கி இருப்பது, இது மாதிரியான நீங்கி இருக்க வேண்டிய குணங்களை விட்டும் நாம் தவிர்ந்திருப்பது, இவைகளும் இந்த அதப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நற்பண்பிலே கட்டுப்பட்டதாக இருக்கின்றது. அதே போன்று மென்மையை மேற்கொள்வது, நல்ல குணங்களை நாம் கையாள்வது, அதே போன்று துர்க்குணங்களை நம்மை விட்டும் அப்புறப்படுத்துவது, இவைகள் அனைத்தும் இந்த அதப் என்ற இந்த நற்பண்பிலே கட்டுப்பட்டது என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார்கள். இந்த கிதாபுல் அதப் என்ற இந்த பெரிய பாடத்தில் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சின்ன சின்ன பிரிவுகளாக அப்படி பிரித்து பலவிதமான பாடங்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார்கள். அதிலே ஒன்று பாபு தஆவுனில் முஃமினீன பஅதுஹும் பஅதா, ஒருவருக்கொருவர் மோமின்களிலே சிலருக்கு உதவி ஒத்தாசை புரிவது, ஒத்துழைத்து நடப்பது என்ற ஒரு பாடத்தையும் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மோமீன்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் தங்களுக்குள்ளால் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுக்குள்ள அந்த தொடர்பை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். மோமீன்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், மோமீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான். மோமீன்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவர்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். ஒரு கட்டிடம் அது எப்படி இருக்கின்றது, அந்த கட்டிடத்தை போன்றவர்களாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோமின்களை குறிப்பிட்டு காட்டுவார்கள். யஷுத்து பஅதுஹு பஅதா, அதில் சிலது என்ன செய்கின்றது, வலுப்படுத்துகின்றது. உதாரணத்துக்கு ஒரு கட்டிடம் கட்டப்படுதுன்னு சொன்னால், அந்த கட்டுமானத்தை அதை கட்டும்போது நம்ம பார்த்தா தெரியும், இந்த செங்கற்களை என்ன செய்வாங்க, வரிசையாக அப்படியே அடுக்கி எந்த விதமான கேப் இல்லாத அளவுக்கு அதை மொத்தமாக என்ன செய்வாங்க, அப்படியே கட்டுவாங்க.
அது மாதிரி மூமீன்கள் அவர்கள் ஒன்றோடு ஒன்றவர் இணைந்தவர்களாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டும் காட்டுகின்றார்கள். சும்ம ஷப்பக்க பைன அஸாபிஹி, தங்களுடைய விரல்களுக்கு மத்தியில் அவர்கள் இணைத்து காட்டினார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்றோடு ஒன்று இணைந்தவர்களாக, உள்ளம் இணைந்தவர்களாக, எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒற்றுமையானவர்களாக, இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு குறிப்பிட்டு காட்டும். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம், நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏதேனும் சிற்சில காரணங்களினால் ஏதாவது மனஸ்தாபம், ஏதேனும் ஒரு அதிருப்தி, ஏதேனும் ஒரு கஷ்டம், ஏதேனும் ஒரு கவலை ஏற்படுமேயானால் ஏற்படத்தான் செய்யும். அதனை ஏற்படுத்துவதற்கென்றே இருக்கக்கூடியவன் இருக்கின்றான். அவனுடைய காரியத்திலே அவன் முழு கவனத்தோடு எந்த அளவிற்கு முடியுமோ அந்த பிரிவினையை, பிரச்சனையை, பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான எல்லா வழிவகைகளையும் அவன் மேற்கொள்கின்றான். ஆயினும் கூட அவனினுடைய அந்த ஷைத்தானினுடைய அந்த இப்லீஸினுடைய அந்த தீங்குகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய தூதர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை பின்பற்றி ஒற்றுமையோடும் இணைப்போடும் பிணைப்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு மத்தியிலே அன்பு, பாசம், நேசம் அதிகமாகி ஒற்றுமையோடு எல்லா நலவான காரியங்களையும் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு, பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளுக்கு ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தலைப்பிட்ட வார்த்தை பாபு தஆவுனி முஃமினீன, முஃமின்கள் ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசை புரிவது என்று அவர்கள் தலைப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நமக்கு மத்தியிலே உதவி ஒத்தாசை புரியும் பொழுது ஏதேனும் ஒரு கஷ்டம் ஏற்படுமேயானால் நம்முடைய சகோதரர்களிலே ஒருவனுக்கு, நம்முடைய உறவினரில் ஒருவருக்கு, யாருக்கேனும் ஏதேனும் ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது, ஏதேனும் தேவை ஏற்படும் பொழுது நம்மாலான உதவிகளை செய்யும் பொழுது அல்லாஹ்வினுடைய அருள் கிடைப்பதற்கு அது காரணமாக ஆகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இன்னொரு பாடத்தை இப்படி குறிப்பிடுறாங்க. பாபுர் ரிஃப்கி ஃபில் அம்ரி குல்லிஹி, எல்லா விஷயங்களிலும் நளினத்தை கையாளுவது. நளினம், மென்மையான சுபாவம், சாஃப்ட் டைப், நல்ல இலகுவான மென்மையான அந்த சுபாவத்தை நாம் கையாளும் பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள், ஏராளமான பிரயோஜனங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாகவே அமைக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுவான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும் பொழுது வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக, நீங்கள் கடின சித்தம் உடையவர்களாக இருப்பீர்களேயானால், அல்லாஹ் தஆலா கடின சித்தமுடையவர்களாக அவர்களை ஆக்கியிருந்தால் எல்லாரும் அவர்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறிப்பிடக்கூடிய அந்த செய்தியை குறிப்பிட்டு காட்டுவான். எனவே அந்த கடின சித்தம் என்பது பலவிதமான கஷ்டங்களை, பலவிதமான பாதிப்புகளை, பலவிதமான அதிருப்தியினை ஏற்படுத்துவதற்கு அது காரணமாக ஆகிவிடும். அதற்கு நேர் மாற்றமாக இலகுவான, மென்மையான, நல்ல நளினமான தன்மை உடையவராக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நிறைய பிரயோஜனங்கள் இந்த சமூகத்திலும் சரி, நம்முடைய உடன்பிறப்புகளோடும் சரி, குடும்பத்தாரோடும் சரி, பொதுவாக முஃமின்களிடத்திலும் சரி, அல்லாஹ்விடத்திலும் சரி அளவிடற்கரிய நலவுகளை அது நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவருடைய வாழ்க்கையிலே ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. என்றாலும் இன்றைய பாடத்திலே வரக்கூடிய அந்த செய்தி ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் யூதர்களுடைய ஒரு குழு வருகின்றது. யூதர்களினுடைய ஒரு குழு வருகின்றது. அப்படி வந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு சலாம் கூறுகின்றார்கள். அஸ்ஸாமு அலைக்கும், அஸ்ஸாமு அலைக்கும் என்ற இந்த வார்த்தையை சொல்கிறான். அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னால் உங்களின் மீது என்ன உண்டாகட்டுமாக, நாசம் உண்டாகட்டுமாக, உமக்கு மரணம் சம்பவிக்கட்டுமாக என்பது அதனுடைய பொருள். அஸ்ஸாமு அலைக்கும் என்ற இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மைக்கு பேர் போனவர்கள். எந்த விதமான சலனம்,
எந்த விதமான கோபம், எந்த விதமான அதிருப்தி எதுவுமே இல்லாமல் அலைக்கும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த ஆயிஷா நாயகி உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களுக்கு சரியான கோபம், ரொம்ப அதிருப்தி. அந்த அதிருப்தியில் உடனே அவங்க சொல்கிறாங்க, அலைக்கும் சாமு லானா, உங்கள் மீது என்ன உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டுமாக, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டுமாக என்ற அந்த வார்த்தையை அதிருப்தியில் நமக்கே யாராவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னால் சட்டுன்னு ஒரு கோபம் வரும். அல்லது நம்மை சார்ந்தவர்கள் நம்ம ரொம்ப விரும்பக்கூடியவங்க அவங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ ரொம்ப அதிருப்தி ஏற்படும். உடனே நம்ம பதிலுக்கு என்ன செய்வோம், நாம் உடனே அவர்களுக்கு பதில் கொடுக்கவோ அல்லது அவர்களை தாக்கவோ ஏதாவது அந்த பாதிப்போடு நீக்கிறதுக்கு நம் சம்மந்தப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கு நாம் என்ன முடியுமோ அதை செய்வோம். அது மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்ன இந்த வார்த்தை ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்த இது மாதிரி அவர்கள் கூறும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், மஹ்லன் யா ஆயிஷா பொறுத்துருங்க, ஏன் இந்த அளவிற்கு கடினமான வார்த்தைகள் என்று கூறிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி, எல்லா விஷயத்திலும் அல்லாஹு தஆலா மென்மையை கையாளுவதை, நளினமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் பிரியம் கொள்கின்றான் என்ற இந்த செய்தியை சொல்லும் பொழுது ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க அந்த ஹதீஸில், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவலன் தஸ்மா மா காலு, அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத நீங்கள் கேட்கலையா அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி தது குல்து வ அலைக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை வ அலைக்கும், நான் சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா, வ அலைக்கும் என்று நான் அவங்களுக்கு சொன்னனே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை, அவர்கள் என்ன வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினார்களோ அது நடக்குமா நடக்காதுன்னா சுத்தமாக நடக்காது, நிச்சயமாக நடக்காது, நடக்க போகிறது இல்லை. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தை நிச்சயமாக நடந்தே தீரும். எனவே நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த நிகழ்வு, இந்த நிகழ்வு நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது, யாராவது கடுமையான வார்த்தையை கடுமையான முறையில் நம்மிடத்திலே நடந்து கொண்டாலும் கூட நாம் அதற்கு பதிலாக அழகான முறையை கையாளும் பொழுது, நளினமான முறையை மென்மையான முறையை கையாளும் பொழுது நிச்சயமாக அது பலவிதமான நன்மைகளை நமக்கு கொண்டு வருகின்றது, பலவிதமான பாதிப்புகளை தீங்குகளை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று இன்னொரு நிகழ்வையும் ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பாடத்திலே குறிப்பிட்டு காட்டுவார்கள். மஸ்ஜிதிலே சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு கிராமவாசி, அன்ன அராபியன் பாலஃபில் மஸ்ஜிதி ஃபகாமு இலைஹி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பள்ளி வாயிலில் ஒரு கிராமவாசி வருகின்றார், வந்து அங்கே சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விடுகின்றார். நம்முடைய நிலை, நம்ம வீட்டிலையோ அல்லது நமக்கு தெரிந்த ஒரு இடத்துலையோ, ஏன் சாதாரணமாக நம்ம தெருவில் ஏதாவது ஒரு பகுதியில் யாராவது சிறுநீர் கழிச்சா கூட நமக்கு அவ்வளோ கோபம் வரும், அவ்வளோ அதிருப்தி ஏற்படும். என்ன இப்படி கொஞ்சம் கூட ஒரு டீசென்ட் இல்லாமல், ஒரு நாகரீகம் இல்லாமல் இவ்வளோ அசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இந்த செயலை பார்த்து அவ்வளோ கோபம் நமக்கு வரும். அப்படி இருக்க அல்லாஹ்வினுடைய இல்லம், இறை இல்லத்தில் ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறாருன்னு சொன்னால் எவ்வளோ கோபம் வரணும், எவ்வளோ கோபம் சஹாபாக்களுக்கு வந்து இருக்கும். எனவே சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, சரியான அதிருப்தியில் ஃபகாமு இலைஹி, அவர்களை பார்த்து எழுந்து போகிறாங்க, தடுத்து நிறுத்துறதுக்கு, கடமையான முறையில் அவங்கள தாக்குறதுக்கு. இப்படி சஹாபாக்கள் எழும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், என்ன குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஸ்ரிமுஹு ثم دعا بدلو من ماء فصب عليه, அவர் என்ன செய்யாதீங்க, இடைமறிக்காதீர்கள், தடுத்து நிறுத்தாதீங்க, அவர் என்ன செய்யட்டும், சிறுநீர் கழிக்கட்டும். அப்படி அவர் சிறுநீர் கழித்து முடிச்சிட்டார். அப்படி முடித்ததுக்கு பின்னாடி அதில் தண்ணி எடுத்து நீங்கள் ஏன் செய்யுங்க, ஒரு பக்கெட்டில் ஒரு வாளியில் தண்ணியை கொண்டு வந்து அதில் தண்ணியை ஊற்றும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதற்கு பின்னாடி அவரிடத்துல அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க. அப்போது ஒரு தவறு நடக்கும் பொழுது, ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் நடக்கும் பொழுது உடனே சட்டென்று நாம் கோவப்பட்டு அந்த காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், தடுக்கிறோங்கிற பேரில் நம்ம போனோம்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்களிலே அது வேறு பல மாதிரியான பாதிப்புகளை அது கொண்டு வந்து சேர்த்து விடும்.
அதே நேரத்தில் நளினத்தை நாம் கையாளும் பொழுது அழகான முறையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றி நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக அந்த காரியம் அறியாமையினால் அவர் செய்யக்கூடிய அந்த செயல் பின்பு அவர் அறிகின்றார், அதற்கு பின்பு அவர் மிகுந்த அதனுடைய பள்ளியினுடைய கண்ணியத்தை உணர்கின்றார். இதன் மூலமாக மிக பெரும் பிரயோஜனங்கள் இந்த அகில உலகத்திற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிகழ்வின் மூலமாக இந்த அகில உலகத்திற்கும் கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் இது மிக பெரும் முன்மாதிரியாக அல்லாஹு தாலா இதனை ஆக்கியிருக்கின்றான். இப்படித்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு செயல்பாடும் இந்த அகில உலகத்திற்கும் முன்மாதிரியானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய காரியத்திலும் அந்த மென்மையான தன்மையை குடும்பத்தாரிடத்திலே, நம்முடைய பெற்றோரிடத்தில், நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களிடத்தில், நம்மோடு இருக்கக்கூடிய நம்மோடு சேர்ந்து பணி செய்யக்கூடிய, அதுபோன்று நம்மோடு பயணிக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் அந்த நளினமான தன்மையை, மென்மையான சுபாவத்தை நாம் கையாளும் பொழுது எல்லோரும் நம்மோடு சேர்வார்கள், எல்லோரும் நம்மோடு ஒட்டி கொள்வார்கள். இதற்கு மாற்றமாக நாம் நடக்கும் பொழுது சுடுமூஞ்சின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நடக்கும் பொழுது அவனா சரியான இஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம நடந்தோன்னு சொன்னால் நம்மளோட நிறைய தன்மைகள் இருக்கலாம், நம்மிடத்தில் நிறைய நல்ல தன்மைகள் இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த ஒரு சில இந்த கடுமையான இந்த கடின சித்தம் இந்த தன்மை இருக்கும் பொழுது நம்மிடத்தில் இணைவதற்கு, நம்மிடத்தில் எத்தனையோ நலவுகள் இருந்தாலும் கூட நம்மிடத்தில் சேருவதற்கு மக்கள் சிந்திக்கக்கூடிய, யோசிக்கக்கூடிய, நம்மை விட்டு ஒதுங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இந்த கடின சித்தம் உடையவராக ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அதுக்கு ஏராளமான பாதிப்புகளும் அவருக்கு ஏற்படுகின்றது என்பதை அல்லாஹ்வின் தூதர் பல சந்தர்ப்பங்களில் பல நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதருடைய அந்த முன்மாதிரியை, அந்த நளினமான அந்த அழகான சுபாவம், அழகிய சுபாவத்தை நாம் மேற்கொண்டு வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அதே போன்று ஹஸ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அடுத்த ஒரு பாடத்தில் இப்படி குறிப்பிட்டு காட்டுவார்கள், பாபு குல்லு மஅரூஃபின் சதகத்துன், எல்லா நற்கர்மமும் தர்மமே என்ற அடிப்படையில் அவர்கள் பாடத்தை குறிப்பிட்டு காட்டுவார்கள். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், நற்கர்மங்கள், நல்ல காரியம் என்று எவையவைகளெல்லாம் அறியப்பட்டிருக்கின்றனவோ அது குர்ஆன் ஹதீஸின் மூலமாக, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது சஹாபாக்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நற்கர்மங்கள் என்று அறியப்பட்டிருக்கின்றனவோ அவை அத்துணையும் நல்ல காரியத்தை நம்ம செஞ்சால் அதுவும் தர்மம், அதற்கும் நமக்கு நன்மை கிடைக்கின்றது என்பதை ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை குறிப்பிட்டு காட்டுவார்கள். அதே போன்று கலிமத்து தொய்யிபா பாபு தீபில் கலாம் என்ற அந்த தலைப்பின் கீழ் குறிப்பிட்டு காட்டுவார்கள், இன்சொல், நல்ல வார்த்தை இருக்கின்றதே அதுவும் தர்மம் என்ற அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். நல்ல வார்த்தை, அழகான வார்த்தை, தீய சொற்களை விட்டு தவிர்ந்திருத்தல், அதே போன்று அதிருப்தி ஏற்படக்கூடிய வார்த்தைகளை விட்டு தவிர்ந்து நல்ல வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது, ஒரு உதாரணத்திற்கு யாரேனும் ஒருவர் ஏதேனும் ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றார், ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், அந்த கஷ்டத்தில் அவர் ரொம்ப வருத்தமாக, ரொம்ப சோகமாக, மிகப்பெரிய ஆழ்ந்த ஒரு கவலையில் அவர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழகான வார்த்தை, 4 நல்ல வார்த்தையை நம்ம சொன்னோன்னு வைங்களேன், அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை, எவ்வளோ பெரிய பிரயோஜனத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த மன அழுத்தத்துக்கு மிக முக்கியமான காரணமே இந்த நல்ல அவசியமான சந்தர்ப்பங்களில் பேசக்கூடிய விஷயங்கள், அவசியமான விஷயங்களை பேசாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய காரணமே. ஒருத்தர் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றார் என்று சொன்னால், அவர் அப்படி ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன நிலைமைக்கு போவார், என்னென்ன காரியத்தை செய்வார், எப்படிப்பட்ட ஒரு தவறான சிந்தனைக்கு செயல்பாடுகளுக்கெல்லாம் போவார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம நடக்கக்கூடிய சூழல்களை வச்சு நம்ம விளங்கிக்கிறலாம். எனவே நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது, அழகான வார்த்தை, ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாருன்னா நல்ல வார்த்தைகளை அவரிடத்திலே சொல்லும் பொழுது, அவருக்கு மன ஆறுதல் ஏற்படக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அதன் மூலமாக அவருக்கு இருக்கிற அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், அது பெரிய கஷ்டமாக இருக்கும், மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நல்ல வார்த்தைகளை நாம் அவருக்கு சொல்லும் பொழுது, இந்த வார்த்தை இருக்குதா இல்லையா, இந்த வார்த்தை அவருடைய கஷ்டத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி ஒன்றும் இல்லாமல் மிகப்பெரிய
ஒரு சந்தோஷமான ஒரு சூழலுக்கு அவரை கொண்டு வந்து விடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் கலிமத்து தய்யிபா, நல்ல வார்த்தை, இதுவும் தர்மமே என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். ஏதாவது ஒரு தேவையை முன்னிட்டு ஒருத்தர் நம்ம இடத்துல என்ன செய்கின்றார், வருகின்றார் என்று சொன்னால் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நம்மாலான வழிவகைகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது அதற்குரிய பிரயோஜனத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படி அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு நம்மளால் முடியல, அவருடைய தேவை ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்குரிய சக்தி, ஆற்றல், வாய்ப்பு நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ நல்ல வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை நாம் அவருக்கு சொல்லும் பொழுது, அழகிய வார்த்தையை அவருக்கு நாம் வழங்கும் பொழுது, இந்த வார்த்தை இருக்குதா இல்லையா, அது அவருக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தும். நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்கிறோம், அல்லாஹ் உனக்கு என்ன செய்வான், உனக்கு தேவையை பூர்த்தி செய்வான், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அல்லாஹ்விடத்தில் உனக்காக வேண்டி துவா செய்கிறேன் என்பது போன்ற இந்த வார்த்தைகள் அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அவருக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அல்லாஹ்வினுடைய உதவியின் மீது அவருக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கும் என்றாலும் கூட சில சந்தர்ப்பங்களிலே இந்த கஷ்டங்கள், சிரமங்கள் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே நாம் கூறக்கூடிய இந்த நலவான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் இருக்கின்றதே, அது அவரிடத்தில் இன்னும் அதிகமான அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை அது ஏற்படுத்தி அதிகமான நல்ல எண்ணத்தை அவருக்கு கொண்டு வருகின்றது. அவருடைய அந்த கஷ்டம் ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. இந்த நல்ல வார்த்தைக்கு முன்னாடி அவருக்கு இருக்கிற கஷ்டம் இருக்குதா இல்லையா, அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரியாது. அந்தளவிற்கு அவருக்கு ஒரு நல்லதொரு சூழல் ஏற்பட்டுரும். எனவே நல்ல வார்த்தைகள், யாரேனும் ஒரு முஸ்லீம் கஷ்டத்தில் இருக்கிறாரு சொன்னால் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறது மிக முக்கியமாக. ஐயாதத்துல் மரீதுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த நோயாளிகளை நலம் விசாரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நோயாளிகளை நலம் விசாரிப்பது என்பது முஸ்லீம்கள் மோமீன்களுக்குரிய கடமைகளில் ஒரு கடமைன்னு அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நம்மிடத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ரொம்ப அதிருப்திப்படும்படியாக, கவலைப்படும்படியாக நடக்கக்கூடிய நிகழ்வு என்னென்னு சொன்னால், இந்த நோயாளிகளை நலம் விசாரிக்க போகிறோமா, அப்போ அவங்கள்ட்ட அழகான வார்த்தையை சொல்லணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும். நாம் சொல்கிற அந்த வார்த்தை என்ன செய்யணும்னு சொன்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு சின்ன நோய் ஒருத்தருக்கு வந்துட்டாலே இதை எல்லாருமே அனுபவிக்கலாம். எல்லாருமே இந்த விஷயத்தை நம்ம அனுபவிச்சிருக்கலாம். ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஏழாமல் போயிடுச்சு, லேசாக ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சு, சாதாரண நெஞ்சு வலியாக தான் இருக்கும், லேசாக வாயுனால இருக்கலாம், லேசாக ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சு, அல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நீங்கள் ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோயினால் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டார், நடக்க முடியாமல் போயிட்டார், ஒரு சில நாள் நடக்க முடியாமல் போயிடுச்சு, அல்லது அவருக்கு படுத்த படுக்கை ஆகிட்டார் ஒரு சில நாள். அப்போ அப்படியே இருக்கும் பொழுதே சிந்தனை எங்கெங்கெல்லாமோ போக ஆரம்பிச்சு, சிந்தனையை அப்படி போக வச்சிருவான். ஷைத்தான் இருக்கிறானே, எல்லா விதமான சிந்தனையும் கொண்டு வர ஆரம்பிச்சிடும். நீ இப்படியே படுத்தனா உனக்கு என்ன ஆகும், இப்படியே நீ ஒரேடியாக படுத்துட்டா அப்புறம் என்ன ஆகும், உனக்கு நெஞ்சு வலி, நீ அடுத்து நீ என்ன செய்ய போகிற, உன்னை சீக்கிரம் மூத்து வந்துடுமோ, இப்படி என்னென்னலாமோ சிந்தனை, தன்னை பற்றிய சிந்தனை, தன்னுடைய குடும்பத்தை பற்றிய சிந்தனை, தன்னுடைய பிள்ளைகளை பற்றிய சிந்தனை, இப்படி பல மாதிரியான சிந்தனைகள், பலவிதமான அச்சத்தை ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பம். அப்போ ஏற்கனவே ஒரு கவலை, மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நோயாளிகளை நலம் விசாரிக்க போகிறோங்கிற பேரில் நோயாளிகளை நலம் விசாரிப்பது என்பது தனிப்பெரும் சிறப்பிற்குரியது, மிகப்பெரிய பிரயோஜனங்கள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறதா இருந்தால், என்னுடைய வீட்டிலிருந்து நான் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்கின்றேன் என்று சொன்னால், ஒரு வீட்டுக்கு போகிறேன் அல்லது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு நான் செல்கின்றேன் என்று சொன்னால், இங்கிருந்து நான் கிளம்ப ஆரம்பித்ததுலேருந்து திரும்ப நான் வந்து சேர்ற வரைக்கும் மாணவர்கள் அந்த நபருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் இப்படி நிறைய சிறப்புகள் அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த நோயாளி இடத்துல போய் நம்ம என்ன சொல்லணும், அங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதான் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அங்கு சென்று அவருக்கு அதிருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி, உங்களுக்கு இன்னும் நோயா, என்ன நோய், எப்படிப்பட்டது, அட்டை காட்டுறா, அவரே நொந்து போயிருப்பார், அவரே கவலையில் இருப்பார். அழகான முறையில் எதுவும் ஆலோசனை, நல்ல ஆலோசனை சொல்கிறதா இருந்தால் சொல்ல முடியும், அதற்கு அது செய்வதற்குரிய வாய்ப்பு இருந்தால் தாராளமாக செய்யலாம். அதை விட்டு போட்டு அவர்கிட்ட போய் நோண்டி நொங்கு எடுக்கிறது. சில ஆலிம்கள் உட்பட சில ஆலிம்களே குறிப்பிட்டு காட்டுவாங்க, இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அதுவும் ஹாஸ்பிட்டலில், மருத்துவமனையில். இது போன்று அங்கு சென்று நலம் விசாரிக்கின்றேன் என்ற பேரில்
மணிக்கணக்கில் பேசி பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல், பேசுகிறதே கஷ்டம்தான், பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒருபடி மேலே போய் உங்களுக்கு இந்த நோயா, அவருக்கும் இந்த நோய் தான் வந்துச்சு, அவர் இப்படி காட்டினார், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் மொத்தம் அப்படின்ட்டார். அது மாதிரி இவருக்கு இந்த பாதிப்பு வந்துச்சு, அவருக்கு இப்படியாகவே அவர் அப்படி ஆயிட்டார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இப்படி பயம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசும் பொழுது எல்லாம் பாதுகாக்கணும். நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக பாதிப்பு, பாவம் ஏற்பட்டுவிடும். நாம் நல்ல வார்த்தையை அவருக்கு சொன்னால் அவருக்கு இருக்கிற அந்த கஷ்டம் அது ஒன்றும் தெரியாமல் நம்ம வார்த்தையினுடைய அந்த வீரியம் அவருக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும். இதுக்கு மாற்றமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை சொன்னால் அது இன்னும் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்திடும். அல்லாஹ்விடத்தில் நம்மின் மீது அதிருப்தி ஏற்படுவதற்கு அது காரணமாக ஆகிவிடும். எனவே இன்சொல், நல்ல வார்த்தை, அழகான வார்த்தை இருக்கின்றதே அதுவும் தர்மம். எனவே நல்ல வார்த்தையை நாம் பிரயோகிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். ذكر النبي صلى الله عليه وسلم النار فتعوذ منها واشاح بوجهه ثم ذكر النار. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி குறிப்பிட்டு காட்டுவார்கள். நரகத்தை பற்றி கூறும் பொழுது அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள், பின்பு தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். மீண்டும் அதே மாதிரி நடக்குது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிட்டு விட்டு பின்பு கூறுவார்கள், கால இத்தகுன்னார் உலவு பிஷித்தி தமரத்தின், நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு விட்டு உலவு பிஷித்தி தமரத்தின், பேரித்தம்பளத்தினுடைய ஒரு துண்டை சதக்கா செய்தேனும் தர்மம் செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு தொடர்ந்து கூறுவார்கள், ஃபஇல்லம் யகுன் ஃபபிகலிமத்தின் தய்யிபத்தின், அது உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால், அப்படி உங்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நல்ல வார்த்தையை கொண்டாவது என்ன செய்யுங்க, நரகத்தை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். எனவே நல்ல வார்த்தை என்பது மிக முக்கியமானது. நம்முடைய நாவு வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப கவனிச்சே என்ன செய்யணும், நம்முடைய வார்த்தையை வெளியாக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஒரு சொல் என்ன செய்யும், ஒருத்தனை வாழ வைக்கும். அதே மாதிரி ஒரு சொல் ஒருத்தனை சாக வச்சு, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். எந்த சொல்லு வெல்லும், எந்த சொல் கொல்லுங்கிறது நமக்கு தெரியாது. எனவே வார்த்தையை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். சொல்லக்கூடிய சொற்கள் அது நல்ல வார்த்தையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கூட நமக்கு நன்மைகளை வல்லவன் அல்லாஹ் தருகின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நரகத்திலிருந்தே பாதுகாப்பு கிடைப்பதற்கு அது மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள், பாபு ரஹ்மத்தில் நாசி வல் பஹாயின், மனிதர்களிடத்திலும் சரி மிருகங்களிடத்திலும் சரி அன்பு காட்டுவது என்ற தலைப்பின் கீழ் சில பாடத்தை குறிப்பிட்டு காட்டுவார்கள். அந்த ஹதீஸினுடைய தொடரில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பார்கள், ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், ஒரு மனிதர் ஒரு காட்டிலே சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடுமையான தாகம் அவருக்கு ஏற்படுகின்றது. அந்த தாகத்தினுடைய சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு கிணற்றிலிருந்து நீரை அருந்திவிட்டு அவர் வெளியாகின்றார். அந்த நேரத்தில் ஒரு பிராணி, ஒரு நாய் என்ன செய்கின்றது, கடுமையான தாகத்தினால் அது அந்த மண்ணை நக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை அந்த நபர் பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது அது நமக்கு ஏற்பட்ட அதே தாகத்தை போன்று தான் அதற்கும் தாகம் என்று அவர் மீண்டும் அந்த கிணற்றிலே இறங்கி தன்னுடைய அந்த காலுறையிலே தண்ணீரை பிடித்து அதற்கு நீர் புகட்டுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள், இந்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷமடைந்தவனாக அவருக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹு தஆலா ஃபஷக்கரல்லாஹு ஃபகஃபர லஹு, அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். ஒரு நாய்க்கு தாகம் தீர்த்த காரணத்தினால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னா அதை விட வேறு என்ன வேணும்? அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு தான் மிக பிரதானமானது, மிக முக்கியமானது. அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு ஒருவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் ஈருலகிலும் அவன் ஈடேற்றம் பெற்று விடுவான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய ஒரு சின்ன விஷயம், அவருடைய ஒரு சின்ன காரியம், ரொம்ப பெரிய சிரமம், ரொம்ப நேரமெல்லாம் எடுக்கலை, ஒரு சின்ன காரியம் தான் செஞ்சார். அதன் மீது அவர் கொண்ட அந்த இரக்கம், அவர் செய்த அந்த உதவி அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் மன்னிப்பை பெற்று தருகின்றது என்று சொன்னால் அப்போ நாம் எந்த அளவுக்கு
நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ சஹாபாக்கள் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி கூறும் பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், மிருகங்களுக்கு உதவுவதிலும் நன்மை இருக்கின்றதா? வைன்னலனா ஃபில் பஹாயிமி அஜ்ரா, மிருகங்களுக்கு உதவுவதில் நன்மை இருக்குதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஃபகால ஃபீ குல்லி தாத்தி கபிதின் ரத்பத்தின் அஜ்ருன், ஒவ்வொரு உயிருள்ளவற்றினுடைய ஒவ்வொன்றுக்கு நாம் உதவக்கூடிய விஷயத்திலேயும் மறுமையில் நிச்சயமாக நன்மை இருக்கின்றது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய உதவியான ஒவ்வொரு காரியமும் நமக்கு இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அது மிக பெரும் நலவுகளை அது பெற்று தருகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய பாடத்தில் உள்ள ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டுவார்கள், மல்லா யர்ஹமு லா யுர்ஹமு, படைப்பினங்களின் மீது கருணை காட்டாதவர், படைப்பினங்களின் மீது கருணை காட்டாதவர் மீது படைத்தவன் அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான், அல்லாஹ்வினால் அவனுக்கு கருணை காட்டப்படாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? படைப்பினங்கள் மீது இரக்கம் கொண்டு நம்மால் ஆன உதவிகளை, நம்மால் ஆன பங்களிப்பை, நம்மால் ஆன சேவைகளை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துள்ள உதவி, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துள்ள அந்த இரக்கம் நமக்கு கிடைப்பதற்கு அது காரணமாக ஆகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைய பாடத்தில் வரக்கூடிய ஏராளமான செய்திகளிலே இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், அண்டை வீட்டார் குறித்த அறிவுரை, பாபுல் வசாத்தி பில் ஜார், அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுவான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே வரும்போது, ஒல் ஜாரிதில் குர்பா ஒல் ஜாரில் ஜுனுபி, உறவினர்களான உங்களுடைய அண்டை வீட்டார்கள், உறவினர் அல்லாத அந்நியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய அண்டை வீட்டார்கள், அவர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று தொடர்ந்து அல்லாஹ் குறிப்பிட்டு வரக்கூடிய அந்த செய்தியில் அண்டை வீட்டாரோடு நாம் நடக்கக்கூடிய அந்த நடைமுறை அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டும் முகமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்லுவாங்க, மாசால ஜிப்ரீலு யூசீனி பில் ஜாரி ஹத்தா மனன்து அன்னஹு சயுவரிதுஹு, அண்டை வீட்டார் குறித்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அண்டை வீட்டாரை எனக்கு அவர்கள் வாரிசாக ஆக்கிவிடுவாரோ என்று நான் எண்ணக்கூடிய அளவிற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாரினுடைய உரிமைகள், கடமைகள் குறித்து எனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று கூறக்கூடிய அளவிற்கு அண்டை வீட்டாருடைய விஷயத்திலே நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு உதவி ஒத்தாசையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்டை வீட்டார்கள் என்பது பல மாதிரியான சூழலில் இருப்பாங்க. அறிஞர்கள் இப்படி குறிப்பிட்டு காட்டுவார்கள், முஸ்லீமானவரும் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராகவும் இருக்கலாம். அதே போன்று அவர் நமக்கு சொந்த உறவினராகவும் இருக்கலாம், உறவினர் அல்லாதவராகவும் இருக்கலாம், நம்முடைய ஊரை சார்ந்தவராகவும் இருக்கலாம், அல்லது வேறொரு ஊரை சார்ந்தவராகவும் இருக்கலாம். இப்படி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி நாம் அவரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அறிஞர் பெருமக்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். இந்த ஹதீஸ்களின் வாயிலாக ஒரு ஹதீஸிலே அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அந்த ஹதீஸினுடைய கருத்திலே இப்படி குறிப்பிட்டு காட்டப்படும், அண்டை வீட்டார் 3 வகை. ஒன்று முஸ்லீம் அல்லாதவர், அவர் ஒரு உரிமை உடையவராக இருக்கின்றார். இரண்டாவது நபர் இருக்கின்றார் உறவினரான முஸ்லீம், இவர் 2 வகையிலே உறவினர் அல்லாத முஸ்லீம், இவர் 2 வகையிலே உரிமையுடையவராக இருக்கின்றார். இன்னொருவர் இருக்கின்றார் உறவினராக இருக்கக்கூடிய முஸ்லீம், இவர் 3 உரிமையுடையவராக இருக்கின்றார். ஒருவர் அண்டை வீட்டுக்காரராக இருக்கின்றார் என்று சொன்னால், அண்டை வீட்டாரிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில விதிமுறைகளை மார்க்கம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் கூட அவரிடத்திலும் அழகிய முறையில் நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றது இஸ்லாமிய மார்க்கம். எனவே அண்டை வீட்டார் என்ற அடிப்படையிலே அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அவருக்குரிய உரிமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும், செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் குறிப்பிட்டு காட்டும். அதே நேரத்தில் அவர் முஸ்லீமாக இருக்கும் பொழுது, முஸ்லீமாக இருக்கின்ற அடிப்படையிலே மார்க்கம் சம்பந்தப்பட்ட விதத்திலும் அவர் உரிமையுடையவராக இருக்கின்றார். அண்டை வீட்டார் என்ற அடிப்படையிலும் அவர் நம் உரிமையுடையவராக இருக்கின்றார். எனவே 2 விதத்தில் அவர் உரிமையுடையவராக இருக்கின்றார். அதே நேரத்தில் முஸ்லீமாகவும் இருக்கின்றார், நம்முடைய உறவினராகவும் இருக்கின்றார் என்று சொன்னால் அண்டை வீட்டார், அதே நேரத்தில் முஸ்லீம், அதே நேரத்தில் நம்முடைய சொந்தம்.
எனவே 3 விதத்திலே அவர் உரிமையுடையவராக இருக்கின்றார். எனவே இவைகளை அவரவரது தகுதிக்கு தகுந்தார் போல் அவரிடத்திலே நல்ல முறையிலே நாம் நடந்து கொள்வது என்பது மார்க்கம் குறிப்பிட்டு காட்டக்கூடிய செய்தி. எனவே அழகிய முறையிலே அவர்களிடத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரஹு. யார் ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றாரோ, ஈமான் கொண்டிருக்கின்றாரோ, அவர் என்ன செய்யட்டும்? தவிர்ந்திருக்கட்டும். அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்வதை விட்டும் தவிர்ந்திருக்கட்டும். அண்டை வீட்டாருக்கு நோவினை கொடுக்க வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். இதைவிட ஒரு படி மேலே போய் இன்னும் குறிப்பிட்டு காட்டுவார்கள். வல்லாஹி லா யுமினு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொண்டவனாக இல்லை, அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை குறிப்பிடுவார்கள். கீல மன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே யார் அது என்று கேட்கப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லதி லா யமுனு ஜாருஹு பவாயிகஹு. தன்னுடைய அண்டை வீட்டார் இவனுடைய தீங்கிலிருந்து நிம்மதி அடைய மாட்டார்களே, பாதுகாப்பு உணர்வை பெறமாட்டார்களே, அப்படிப்பட்டவன். இவன் மூலமாக அண்டை வீட்டாருக்கு தொந்தரவுகள் ஏற்படும் என்று சொன்னால் அவன் முஃமினே கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் எச்சரித்திருக்கக்கூடிய அந்த செய்தி. எனவே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதைவிட ஒருபடி மேலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்திகளை ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். பெற்றோர்களிடத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை, பெற்றோர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுவார்கள். இந்த வசனத்தை கூறும் பொழுது வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்திலே அழகிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அரிய வார்த்தையை பிரயோகிங்கள் என்பதாக அல்லாஹ் கூறக்கூடிய அந்த செய்தியை குறிப்பிட்டுவிட்டு பெற்றோரினுடைய பொருத்தம் கிடைப்பதற்குரிய வழிவகைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உபகாரங்கள், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகளை முறையாக சரியாக செய்யும் பொழுது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக நாம் ஆக முடியும். மாற்றமாக நாம் நடக்கும் பொழுது அவர்களுடைய அதிருப்தி ஏற்படும் முகமாக, அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் முகமாக நாம் நடக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்திற்குரியவனாக, அல்லாஹ்வினுடைய அதிருப்திக்குரியவனாக அவன் ஆகின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுவான். அல்லாஹு தாலா அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்விடத்திலே மிக பிரியமான காரியம் எது என்று ஒரு சஹாபி கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதற்குரிய நேரத்திலே தொழுவது என்பது அல்லாஹ்விடத்திலே மிக பிரியமான ஒன்று. சும்மா ஐயுன் என்று 2வது கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், பிர்ருல் வாலிதைனி, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, பெற்றோருக்கு நன்மை செய்வது என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். சும்மா ஐயோன் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், பின்பு இது அல்லாஹ்விடத்திலே பிரியமானது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது என்பதாக, அறப்போர் புரிவது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். எனவே தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுவது, அதே போன்று பெற்றோருக்கு நன்மை செய்வது, அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது, இந்த காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் பிரியத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே பெற்றோரிடத்திலே நாம் நடக்கக்கூடிய அந்த நடைமுறை, அவர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு, அவருடைய தேவையை கவனத்தில் கொண்டு அந்த தேவையை நிறைவேற்றும் முகமாக, அவர்களுடைய திருப்திக்கு, அவருடைய சந்தோஷத்திற்கு ஆளாகக்கூடிய விதத்திலே நம்முடைய காரியங்களை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய சிந்தனைகளை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது அவர்களுடைய திருப்தி, அவருடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கின்றது. மட்டுமல்லாமல் அல்லாஹ்வினுடைய திருப்தி, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு வரிசைப்படுத்தி தந்திருக்கக்கூடிய, பாடம் அமைத்து தந்திருக்கக்கூடிய இந்த அடிப்படையில் நாம் விளங்கி இருக்கக்கூடிய, நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வல்லவன் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. இருளகின் எல்லா நலங்களையும் வளங்களையும் சிறப்பாக நம் யாவருக்கும் தந்தருள்வானாக. இருளகத்தினுடைய எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நம் யாவரையும் பாதுகாத்தருள்வானாக. எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் சிறப்பாக நம் யாவருக்கும் தந்து இருளகிலும் ஈரற்றத்தை தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.